சுகுணா, நான் உங்ககிட்ட இருந்து தொடங்குறேன். தமிழ் நிலம், தமிழ்நாடு குறித்து இதுவரைக்கும் வரலாற்று ரீதியாக பல கருத்துக்கள் சொல்லப்பட்டிருக்கு, இலக்கிய ரீதியாக சொல்லப்பட்டிருக்குது. வரலாற்றோட தொல்லியல் ஆய்வுகள்ல இன்னைக்கு முதலமைச்சர் நிரூபித்து அதை ஆய்வுபடுத்தி எல்லாருக்கும் வெளியிட்டிருக்கிறாரு. இரும்புடைய காலம் அப்படிங்கிறத கணிச்சு, அதுவும் கார்பன் டேட்டிங் மூலமாக ஆய்வுகள் செய்யப்பட்டு, சர்வதேச தரத்தில் ஆய்வுகள் செய்யப்பட்டு அதோடைய சான்றுகளை அளித்து தமிழர்களுடைய பெருமையை பறைசாற்றி இருக்கிறார். நம்ம பள்ளிகளில் படித்த அந்த காலம்னு ஒன்று இருக்கும்ல, ஹிஸ்ட்ரியில் தொடங்கின காலங்கள், வேத காலத்தில் இருந்து ஆரம்பித்து அல்லது சிந்து சமவெளி நாகரிகம்னு சொன்னதுலேருந்து இன்றைக்கு இரும்பின் காலத்தில் கொண்டு வந்து முதலமைச்சர் தன் நிலைநிறுத்தி இருக்கிறார் தமிழர்களுடைய பெருமை. இதை எப்படி பார்க்குறீங்க? உண்மையிலே இது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தருணம் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா நமக்கு கடைசியாக கீழடி அகழாய்வுகள் நடந்தப்போ நமக்கு அந்த மண்பாண்டங்கள் கிடைத்தது, கருப்பு சிவப்பு மண்பாண்டங்கள் கிடைத்தது. அது பார்த்தோம்னு சொன்னால் கிமு 3ஆம் நூற்றாண்டு அப்படின்னு நம்ம சொன்னோம். கிட்டத்தட்ட 2600 ஆண்டுகளுக்கு முற்பட்டது அப்படிங்கிறப்ப அது கிமு 3ஆம் நூற்றாண்டுன்னு. இப்போ கிடைத்திருக்கக்கூடிய இரும்பின், அதுவும் உருக்கப்பட்ட இரும்பினுடைய பயன்பாடு அப்படிங்கிறது 5300 ஆண்டுகளுக்கு முற்பட்டது அப்படிங்கிறப்ப கிமு 6ஆம் நூற்றாண்டு, கிறிஸ்து பிறப்பதற்கு 6 நூற்றாண்டுகளுக்கு முன்பிருந்தே இங்கே இரும்பு பயன்படுத்தப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லப்படுகிறது. இன்னும் சொல்லப்படால் சிந்து சமவெளி நாகரிகம் தான் இதுவரைக்கும் இந்தியாவில் அறியப்பட்ட ஒரு பழமையான நாகரிகம் அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இன்னும் இந்தியா பாகிஸ்தான் சேர்த்தே கூட சொல்லலாம். ஹரப்பா மொஹஞ்சதாரோலாம் பாகிஸ்தானில் இருக்குது அப்படிங்கிற அடிப்படையில் அப்படி பார்க்குறப்ப அதை விட கூடுதலாக இது இருக்கும். ஏன்னா அங்கே வெண்கலம் பயன்படுத்தப்பட்ட காலகட்டத்தில் இங்கே உருக்கப்பட்ட இரும்பு பயன்படுத்தப்பட்டு இருக்கிறது கார்பன் டேட்டிங் ஆய்வுகள் மூலமாகங்கிறப்ப. ஆனால் இதை வைத்து மட்டும் நம்ம முடிவுக்கு வந்துவிட முடியாது. இன்னமும் பல ஆய்வுகள் செய்து தான் உண்மையிலே சிந்துவெளி நாகரிகத்துக்கு முற்பட்ட நாகரிகமா இல்லையா அப்படிங்கிற முடிவுகளுக்கு நம்ம வரணும். இது ரொம்ப ரொம்ப மிக முக்கியமானது. ஏன்னா இந்த விஷயத்திற்கு நம்ம சேர்ந்திருக்கக்கூடிய இடம் அப்படிங்கிறது ரொம்ப சாதாரணமாக நமக்கு கிடைத்து விடவில்லை தமிழர்களுக்கு. அது ஒரு மிகப்பெரிய அளவிலான சவால்களையும் நெருக்கடிகளையும் கடந்து தான் நம்ம வந்திருக்கிறோம். இப்போ நீங்கள் சொன்னது மாதிரி இந்த ஆய்வுகள், அதாவது ஒரு தமிழனுடைய தொன்மை அப்படின்னு பார்க்குறப்ப 2 விதமான விஷயங்கள் இருக்குது. ஒன்று என்னன்னா, எந்த விதமான அறிவியல் பூர்வமான முடிவுகளுமே இல்லாமல் எல்லாமே 3ஆம் நூற்றாண்டு 2ஆம் நூற்றாண்டு அப்படின்னு பழம்பெருமை பேசிக்கிட்டு இருந்த காலகட்டமே இருந்தது. அது ஒரு அறிவியல் பூர்வமான முடிவுகள் கிடையாது. அப்போ நீங்கள் அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்டால் மட்டும்தான் நீங்கள் ஒரு தொன்மையை ஏற்றுக்கொள்ள முடியும். அப்போ நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு 2 நூற்றாண்டுகளுக்கு முன்னால் என்னென்னா, தமிழ் மொழி என்பது ஒரு தனித்து இயங்கக்கூடிய மொழி கிடையாது. சமஸ்கிருதம் தான் இந்தியாவுடைய தொன்மையான மொழி. அதிலிருந்து தான் தமிழ் மொழி வந்தது. தமிழ் மொழி சமஸ்கிருதம் இல்லாமல் இயங்க முடியாது அப்படின்னு சொல்லப்பட்டு கொண்டிருந்த காலகட்டம். 5 எழுத்தால் ஆன ஒரு பாடை அப்படின்லாம் எழுதி வைத்திருந்தார்கள். அது வடமொழியில் இல்லாத 5 எழுத்துக்கள் தமிழ் மொழியில் இருந்தனால 5 எழுத்தால் ஆன ஒரு பாடை அப்படின்லாம் எழுதி வச்சுக்கிட்டு இருந்தாங்க. முதலாக அப்போ தமிழ் மொழி தனித்து இயங்கக்கூடிய தன்மையுடையது, சமஸ்கிருதத்துக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லை நிறுவியவர் ராபர்ட் கால்டுவெல் தான். கால்டுவெல் தான் முதலாக திராவிட மொழி குடும்பம் அப்படிங்கிற கருத்தாக்கத்தை முன்வைத்து தமிழ் மொழிங்கிறது ஒரு தனித்து இயங்கக்கூடிய ஒரு மொழி அப்படிங்கிறத ஆய்வுபூர்வமாக நிறுவினார். அதற்கு பிறகு பார்த்தோம் சொன்னால் நிறைய வரலாற்று ரீதியான ஆய்வுகள் நமக்கு நடந்திருக்கிறது. இப்போ சுயமரியாதை கட்சியை சேர்ந்த மயிலைசினி வெங்கடசாமியாக இருக்கட்டும், சாத்தான்குளம் ராகவனாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் பௌத்தத்துக்கும் தமிழுக்கும் உள்ள தொடர்பு, சமணத்துக்கும் தமிழுக்கும் உள்ள தொடர்பு, தமிழர்கள் பயன்படுத்திய பாத்திரங்கள் கொடுத்தெல்லாம் சாத்தான்குளம் ராகவன் இருந்திருக்காங்க. குறிப்பாக இடதுசாரி வரலாற்று ஆய்வாளர்களுடைய பங்குங்கிறது மிக முக்கியம். ஈழத்தைச் சேர்ந்த கா சிவத்தம்பி கைலாசபதியிலிருந்து ஆரம்பித்து இங்கே தோப்பா, பெரியாரியத்தையும் மார்க்சியத்தையும் இணைத்து பார்த்த தோப்பா வரைக்கும் பண்பாட்டு ரீதியான ஆய்வுகள்லாம் எடுத்து வைத்து பார்த்து ஒவ்வொரு இலக்கியம் எந்த காலகட்டத்தை சேர்ந்தது, அங்கே எப்படியெல்லாம் பண்பாட்டு ரீதியாக மக்களுடைய பண்பாடுகள் எப்படியெல்லாம் மாறி வந்திருக்குங்கிறத அவங்க சொல்லியிருக்கிறாங்க. இது ஒரு பக்கம் பார்த்தோம்னா, இந்த இலக்கியங்களை வைத்துக்கொண்டு நடத்தக்கூடிய ஆய்வுகள் அப்படிங்கிறது 100% துல்லியமாக நம்ம சொல்லிட முடியாது. என்ன அப்படின்னு சொன்னால், இலக்கியம்ங்கிறது என்னதான் இருந்தாலும் அது ஒரு ஃபிக்ஷன் தான். அப்போ யதார்த்தத்தை அது அப்படியே பிரதிபலிக்காது அப்படிங்கிற அடிப்படையில் அது 100% ஒரு வரலாற்று சான்றாக நம்ம எடுத்துக்கொள்ள முடியாது. அப்போ தொல்பொருள் ஆய்வுகள் அப்படிங்கிறதா மிக முக்கியங்கிறப்ப தான் 1900 கரெக்டாக ஒரு நூற்றாண்டுக்கு முன்பு 1924 ஜான் மார்ஷல் இந்த சிந்துவெளி நாகரிகம் அப்படிங்கிற ஒன்றை கண்டுபிடிக்கிறார். இதில் என்ன ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம்னா, இந்த தமிழ் மொழியுடைய தொன்மையை மறுத்தவர்கள் எல்லாருமே தமிழ் மொழியினுடைய தொன்மையுமே மறுப்பார்கள், திராவிடம் அப்படிங்கிற விஷயத்தையும் மறுப்பார்கள், பிரிட்டிஷ் ஆய்வாளர்களையுமே அவர்கள் மறுப்பார்கள். ஆனால் பார்த்தோம்னு சொன்னால் கால்டுவெல் தான் முதலாக திராவிட மொழி குடும்பத்தை கொண்டு வந்தார்கள் மட்டுமில்லை, 1900 வரைக்கும் தஞ்சாவூர் பெரிய கோயிலை கட்டியது ராஜராஜ சோழன் அப்படிங்கிறது தமிழர்களுக்கு தெரியவே தெரியாது. காடுவெட்டி சோழன் அப்படி தான் நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. முதலாக அதை கல்வெட்டுக்களை படித்து இதை கட்டியவர் ராஜராஜ சோழன் சொன்னவர் டூல்ஸ் அப்படிங்கிற ஆங்கிலேய அதிகாரி. அவர் வரலைன்னா இன்றைக்கி ராஜராஜ சோழனை வைத்து தமிழ் பெருமிதமோ இந்து பெருமிதமோ எதையுமே பேசியிருக்க முடியாது.
அப்போ டூல்ஸ் தான் முதலாக அதை வந்து பண்ணுகிறார். இப்படி நிறைய பேரை நம்ம வந்து சுட்டி காட்ட முடியும். இப்படி வரலாற்று ஆய்வுகள், தரவுகள், இன்னும் சொல்ல போனால் தொல்லியல் சார்ந்த படிமங்கள்லேருந்து அதுடைய ஆய்வுகள், கார்பன் டேட்டிங்னு ஒரு பக்கம் அறிவியல் பூர்வமான சயின்டிஃபிக்காக ப்ரூஃப் பண்ணி இந்த இடத்துக்கு வந்திருக்கிற நமக்கு இந்து மக்கள் கட்சியில் ஒரு ட்வீட் செய்யப்பட்டிருக்கிறது. திஸ் நியூ Iron Age claim is a modern and duplicate version of Bishop Caldwell, who separated Sanskrit from Tamil, which separated Tamil Nadu from rest of the nation by giving a false sense of Tamil pride and a new point of Brahmin hate, paving the way for identity vote bank politics. அப்படின்னு 3 கூரை இதுக்குள்ள அவர் இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ள கொண்டு வரார். இது கால்டுவேல் பண்ணியிருக்கிறதே வந்து பிஷப் கால்டுவேலுடைய டூப்ளிகேட் வெர்ஷன் அப்படிங்கிறாரு. தமிழையும் சான்ஸ்கிரிட்டையும் பிரிக்கிறதுக்கு உதவுன ஒன்று அப்படிங்கிற இடத்துல நிற்கிறாரு. தமிழ்நாடை வந்து தேசியத்திலேயே இந்தியாவிலிருந்தே பிரிக்கிற ஒன்று அப்படின்னா அது கடைசியாக வந்து அது ஒரு பிராமின் ஹேட்டர்ஸில் வந்து முடிகிற ஒரு அது வாக்கு வங்கி அரசியலுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒன்றாக தான் இதை பார்க்குறாங்க இந்து மக்கள் கட்சினா. இதில் தமிழர் தொன்மை குறித்து பேசிய விஷயங்கள், இந்த தரவுகள், சான்றுகள் சொல்கிறதெல்லாம் ஏன் அவங்க கணக்கில் எடுத்துக்கொள்ளவில்லையா? அது எப்படி பார்க்கணும்? அர்ஜுன் சம்பத் வந்து ஒரு மிகப்பெரிய வரலாற்று ஆய்வாளர், ஏகப்பட்ட ஏராளமான ஒரு தொல்பொருள் அகழ்வு ஆய்வுகளை நிறுவியவர். அப்படிங்கிற அடிப்படையில் அவர் நிறைய தமிழ் பிராமி எழுத்துக்கள், கல்வெட்டுகள்லாம் படித்து அதை டீகோடிங் பண்ணுவங்கிற அடிப்படையில் இந்த ஒரு ட்வீட் அவர் போட்டிருக்கிறாரு. ஆனால் இது என்னென்னா, இது வந்து அர்ஜுன் சம்பத்திடமிருந்து தொடங்கியதல்ல. இதற்கு ஒரு எப்படி இந்த தொல்பொருள் அகழ் ஆய்வுகளுக்கு அல்லது தமிழருடைய தொன்மை வரலாற்று ஆய்வுகளுக்கு ஒரு கிட்டத்தட்ட 2 நூற்றாண்டு வரலாறு இருக்கிறதோ, அது மாதிரி எதுக்கு அர்ஜுன் சம்பத்துடைய குரலுக்குமே ஒரு 2 நூற்றாண்டு வரலாறு இருக்கிறது. அப்போ முதலாக நம்ம சொன்ன மாதிரி இந்த சிந்துவெளி நாகரிகத்தை ஜான் மார்ஷல் கண்டுபிடித்ததற்கு பிறகு சிந்துவெளி நாகரிகங்கிறது வந்து திராவிடர்கள் நாகரிகமே கிடையாது, ஆரிய நாகரிகம் அப்படின்னு சொல்லப்படுவதற்கான முயற்சிகளும் ரொம்ப பேரெல்லாம் நடந்துக்கிட்டே வந்திருக்கிறத பார்க்குறோம். ஐராவத மகாதேவன் வந்து என்னன்னா வந்து ஆரியர்களுடைய நாகரிகங்கிறது மேய்ச்சல் நாகரிகம், சிந்துவெளியில் கிடைச்சது நகர நாகரிகம் முழுக்க. இப்போ நமக்கு கீழடியில் கிடைச்சதுமே நகர நாகரிகம். அப்போ நகர நாகரிகம் நீங்கள் அங்கே வந்து குளிப்பதற்கான ஒரு குளம் இருக்குது, அதை சுற்றி உடைமாற்றுவதற்கான அறைகள்லாம் கட்டப்பட்டுக்கிறது, அங்கே வந்து செங்கல் இருக்கிறது. இதெல்லாம் வந்து வைத்து வந்து கண்டிப்பாக இது வந்து ஆரியருடைய நாகரிகமாக இருக்க முடியாது அப்படிங்கிற நிறுவனர். அதே மாதிரி வந்து குதிரை அப்படிங்கிறது அங்கே கிடையவே கிடையாது. ஏன்னா அது கிராஃபிக்ஸ்லாம் பண்ணி மாற்றப்படக்கூடிய சூழலாம் நடந்துச்சு. காலமாட்டையே குதிரையாக மாற்றி அது வந்து இங்கே வந்து ஆரியர்கள் கொண்டு வந்தாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா சிந்து அங்கே இருக்கிறது சரஸ்வதி நாகரிகம். சரஸ்வதி எங்கே இருக்குதுன்னு சொன்னால் பூமிக்கடியில் அது வந்து ஓடிக்கிட்டே இருக்குது அப்படிங்கிற கதைகள் எல்லாம் சொல்லப்படக்கூடிய ஒரு விஷயம். இது வந்து இப்போ அர்ஜுன் சம்பத் மாதிரி வரலாற்று ஆய்வாளர்கள் மட்டும் இல்லாமல், அதாவது சோகால்டு வரலாற்று ஆய்வாளர்கள் மட்டும் இல்லாமல் உண்மையிலேயே வரலாற்று ஆய்வாளர்கள் இருந்தவங்களும் இந்த திரு முயற்சிகள் ஈடுபட்டுருக்காங்க. குறிப்பாக சொல்லணும் நாகசாமி, அவர் வந்து தொல்பொருள் ஆய்வினுடைய துறையினுடைய தலைவராகவே இருந்தவர். அவர் வந்து திருக்குறள் என்பதே மனு தர்மம் மாதிரியான தர்மசாஸ்திரங்களிலிருந்து எழுதப்பட்டது அப்படின்னு சொன்னார். அப்போ கடுமையான எதிர்ப்புகள்லாம் வந்தது. ஏன்னா 1930களிலேயே இதை வந்து தெரிவிக்க மறுத்திருக்கிறாரு. அதே மாதிரி வந்து ஆறுமுக நயினார் நினைக்கிற வந்து அவரெல்லாமே மறுத்திருக்கிறார். ஏன்னா மனு தர்மம் அப்படிங்கிறது திருக்குறள் காலகட்டத்திற்கு பின்னால் தான் அப்படிங்கிறதுமே ஆய்வுபூர்வமாக நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. அப்படி இருக்கிறப்ப வந்து இந்த போராட்டம்ங்கிறது மிகப்பெரிய அளவில் இது ஒரு பக்கம் இதுல அரசியல் தளங்கள்ல ஏற்கனவே திருத்தி நீங்க சொல்ற சான்றுகள் அல்லது நூல்களுடைய தொகுப்புகள், அதுல மேற்கோள்கள் அல்லது ஆய்வுகள் அடிப்படையில திருத்தி எழுதப்பட்ட தமிழருடைய தொன்மைகள் மறைக்கப்பட்டு திருத்தி எழுதப்பட்ட வரலாறை இன்றைக்கு முதலமைச்சர் மீண்டும் திருத்தி எழுதியிருக்கிறார். அப்படி பார்க்கணுமா? அதை கண்டிப்பாக. ஏன்னா நம்ம அதான் சொல்லல, இந்த சதி வேலைகள் அப்படிங்கிறது வெறுமனே அரசியல் தளத்திலேயோ அல்லது ஆய்வுத்துறைகளை மட்டும் நடத்தல. ஒன்றிய அரசு, மத்திய அரசு இதை பண்ணுச்சு. ஏன்னா 2001 தான் முதலாக தென்னிந்தியாவை பற்றி ஆய்வு செய்வதற்கு தனி துறையை போட்டிருந்தாங்க. 2011 அமர்நாத் ராமகிருஷ்ணன் வந்து ஆரம்பித்து கீழடியில் ஆரம்பித்து அப்போ தான் வந்து அந்த அகலாய்வுகள் 2 கட்ட அகலாய்வு முடிவுகளை அவர் அறிவிக்கிறாரு. உடனே அவரை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறமே பார்த்தா ஸ்ரீராமன் அப்படின்னு ஒருத்தர் வந்து தலைமையில் பண்ணுறாங்க. அவர் 3ஆம் கட்ட அகலாய்வில் எந்த முடிவுகளுமே வரல. அப்புறம் அவர் வந்து திருப்பி அமர்நாத் ராமகிருஷ்ணன் இங்கே கொண்டு வரணும்னு சொல்லி ஒரு கேஸு. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா வந்து அவர் வந்து ஏற்கனவே பண்ண அகலாய்வு முடிவுகளை ரிப்போர்ட்டை சப்மிட்டே பண்ண விடாமல் பண்ணாங்க. திருப்பி ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணணுங்கிறதுக்காக ஒரு கேஸு. அப்புறம் கீழடியில் அகலாய்வு பண்ணி இது கண்டுபிடிச்ச பொருட்கள்லாம் எடுத்துகிட்டு போய் மைசூரில் கொண்டு போய் வச்சாங்க. இல்லை அதை வந்து தமிழ்நாட்டுக்கு கொண்டு வரணும்னு சொல்லி ஒரு கேஸு. இப்படி பல சட்ட போராட்டங்களை நடத்தியதற்கு பிறகு தான் இது நடந்தது. அதுக்கப்புறம் ஒழுங்காக நிதியும் தரல. அதுக்கப்புறமேல் தான் வந்து இவங்களுடைய திமுக அரசு வந்ததற்கு பிறகு தான் மத்திய அரசு நிதி கொடுக்காவிட்டாலும் பரவாயில்லை, நாங்கள் அந்த நிதியை ஒதுக்குறோம்னு சொல்லிட்டு தான் கீழடி மட்டும் இல்லை, அங்கேருந்து சிவகலையாக இருக்கட்டும், கங்கை கொண்ட சோழபுரமாக இருக்கட்டும், கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு 15-20 ஊர்களுக்கு இந்த அகலாய்வுகளை நடத்துனாங்க. அதுக்கான ஒரு அருங்காட்சியகத்தையுமே கீழடியில் வந்து இது பண்ணாங்க. ஏன்னா வந்து இப்போ நீங்கள்
கீழடியில் தோண்டிய பொருட்களை வந்து எங்கே வைக்கிறதுங்கிற கேள்வியுமே இருந்தது. நீங்கள் போய் எக்மோர் மியூசியத்தில் வைக்க முடியாது, அதுக்கு தனியாக ஒரு அருங்காட்சியகத்தை உருவாக்கணுங்கிறதுக்காக கீழடி அருங்காட்சியகத்தை உருவாக்குனாங்க. வெளிநாட்டிலேருந்து வரவங்க வந்து அங்கே அருங்காட்சியகத்தை பார்வையிட முடியாதுங்கிறதுக்காக அது வெர்ச்சுவல் ரியாலிட்டியில் பார்க்கறதுக்காக ஒரு ஆப்பை கொண்டு வந்தாங்க. இன்னைக்கு பார்த்தோம்னா அடுத்த ஒரு அருங்காட்சியகத்துக்கான ஒரு அடிக்கலையுமே நாட்டி இருக்கிறாங்க. அப்போ இது தொடர்ச்சியாக வந்து அகலாய்வு முடிவுகளை வந்து நடத்தினால் மட்டும்தான் இது சாத்தியமானதாக இருக்கும். ஏன்னா இப்போ திமுகவே ஒரு காலகட்டத்தில் என்ன சொல்றாங்கன்னா, இவங்க இப்போ பார்த்தாலும் பழந்தமிழ் பெருமை பேசிக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பழந்தமிழ் அதில் என்னன்னா பழந்தமிழ் பெருமை வந்து வெறுமனே பேசிக்கிட்டு இருக்க முடியாது, அதை வந்து அறிவியல் பூர்வமாக வரலாற்று ரீதியாக வந்து நிரூபிக்கணும். அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல இதற்கு முன்னால் இருந்த ஆட்சி காலகட்டத்தில் கிடைக்காத பல வாய்ப்புகள் இங்கே கிடைச்சிருக்கு. ஒன்று நவீன வசதிகள் அப்படிங்கிறது, இன்னொன்று பார்த்தோம்னு சொன்னால் வந்து இதற்காக நிதியை ஒதுக்கி தொடர்ச்சியாக இந்த பணிகளை மேற்கொள்வது அப்படிங்கிறப்ப நமக்கான காலம் அப்படிங்கிறது முன்னாடி போகிறது. அப்போ வந்து கிட்டத்தட்ட 3ஆம் நூற்றாண்டு காலகட்டத்தில் நாம் வந்து இவ்வளவு நகர நாகரிகத்தோடு வந்து இருந்திருக்கிறார்கள். அப்படிங்கிறப்ப சிந்துவெளி நகர நாகரிகத்துக்கும் தமிழர் நாகரிகத்துக்கும் இடையில இருக்கக்கூடிய தொடர்புகள், அப்போ இங்கே கிடைத்திருக்கக்கூடிய மண்பாண்டங்களுக்கும் சிந்து சமவெளியில் கிடைத்திருக்கக்கூடிய மண்பாண்டங்களுக்கு இடையில தொடர்பு இருக்குது. இது இவர் நம்ம இவர் பாலகிருஷ்ணன் ஐஏஎஸ் அவர் வந்து யானைத்தடை மாதிரி பாணித்தடம் இருக்கிறது அப்படிங்கிற அவர் வந்து ஒரு புத்தகம் எழுதுகிறார். வந்து அந்த புத்தகம் வந்து வெறுமனே வந்து போன போக்கில் சொல்றது இல்லை, அவர் வந்து 2-3 ஆய்வுகளை இணைக்கிறார். ஒன்று வந்து இந்த மாதிரி தொல்பொருள் ஆய்வுகள், இப்போ இலக்கிய சான்றுகள், அப்புறம் இந்த பானைத்தடம். இலக்கிய சான்றில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சங்க இலக்கியத்தில் வந்து ஒட்டகத்தை பற்றி வருது அப்படிங்கிறார். ஒட்டகம் வந்து முள்ள சாப்பிட்டு வாயில் ரத்தம் கசிங்கிறார். தமிழ்நாட்டில் வந்து ஒட்டகமே கிடையாது. இப்போ தமிழ்நாட்டில் வந்து ஒட்டகமே இல்லாத தமிழ்நாட்டில் எப்படி எழுதுனாங்கிறப்ப தான் சிந்து சமவெளியிலிருந்து புலம்பெயர்ந்து வந்திருந்தவர்கள் பல இடங்களில் போகிறாங்க. அதில் வந்து தமிழர்கள் ஒரு பகுதியினராக இருக்கிறார்கள். அதனுடைய நினைவுத்தடம் தான் வந்து நினைவு குறிப்புகள் சங்க இலக்கியத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறார். அப்போ இத்தனை வரலாற்று ஆய்வுகள், உறுதி செய்யப்பட்ட வரலாற்று ஆய்வுகளின் துணைகள் இன்றைக்கு கிடைத்திருக்கிறது. அப்படி இது அடுத்த கட்டமாக எப்படியான ஒன்றாக பார்க்கப்படும் அப்படின்றது ஒரு கேள்வி. நீங்கள் குறிப்பிட்ட மாதிரி திமுக வரலாற்றிலிருந்து அல்லது தமிழ்நாடு முதலமைச்சர்கள் வரலாற்றிலிருந்து, அது அண்ணா தொடங்கியே இருக்கலாம், அண்ணா, முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி உட்பட, அல்லது அதன் பிறகு அதிமுகவில் எம்ஜிஆர், முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா உட்பட இவர்களுக்கெல்லாம் கிடைக்காத ஒன்று தற்போதைய முதலமைச்சர் ஸ்டாலின் இதை அவருடைய ஆட்சி காலத்தில் இது நடந்திருக்கிறது அப்படிங்கிறத வந்து எப்படியான ஒன்றாக இந்திய அளவில் பார்க்கப்படும். இப்போ ராகுல் காந்தி இதுக்கு ட்வீட் பண்ணியிருக்கிறார், இது இந்தியாவில் வந்து தமிழர்கள்ட்டேருந்து ஆரம்பிக்கிற வரலாறுங்கிறது மகிழ்ச்சிங்கிறார். எல்லாரும் இதை எப்படி ஏற்றுக்கொள்வார்கள்? இன்னும் சொல்லப்போனால் உலக வரலாற்றையே திரும்பி பார்க்க வைக்க வேண்டியது அயனேஜோடைய ஸ்டார்டிங் வந்து தமிழ்நாட்டிலிருந்து தொடங்குது அப்படிங்கிறது வந்து அதை எப்படி பார்ப்பார்கள்னு பார்க்குறீங்க? இது அடுத்த கட்ட நகர்வா எப்படி இருக்கும்? இதில் அடுத்த கட்ட நகர்வாக நகர்வதற்கு வந்து எனக்கு 2 விதமான சவால்கள் இருக்கும் அப்படின்னு பார்க்குறேன். ஏன்னா இது வந்து இந்த 2 விதமான சவால்களும் யாரிடமிருந்து வரும்னா, இது வந்து ஒரு அறிவியல் பூர்வமான ஆய்வு. அறிவியலை யார் மறுக்கிறார்களோ அவரிடமிருந்து தான் வரும். ஒன்று வந்து இதுதான் ஆரிய நாகரிகம் அப்படின்னு சரஸ்வதி நாகரிகம் சொல்லப்பட்டிருக்கக்கூடியவர்கள் தொடர்ச்சியாக அவ்வளோ சீக்கிரம் அதை விட மாட்டாங்க. அவங்க இன்னமும் கடுமையான நெருக்கடிகள். இப்போயே வந்து அவங்க கீழடி ஆய்வுகளே வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இது வெறுமனே பானை ஓடு தாங்க கிடச்சிருக்கு, இதை வச்சு பெரிய பில்டப்லாம் கொடுக்குறாங்க, அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொன்ன ஆட்கள் இன்றைக்கு வரைக்குமே உண்டு. இன்னொரு பக்கம் நாங்கள் வந்து தமிழர்கள் நாங்கள் அப்படின்னு சொல்லிக்கொண்டு இருக்கக்கூடிய ஒரு புதிய அரசியல் உருவாகி இருக்கு இல்லையா, அவங்களுமே இதை வந்து மறுக்கிறார்கள். அவங்க இதை பற்றி பேசுறதுக்கு தயாராகல. ஏன்னா வந்து அவங்க வந்து இப்போ சிந்து சமவெளி நாகரிகத்திலிருந்து தமிழர்கள் வந்தாலும் பாலகிருஷ்ணன் சொல்கிறாருன்னா, அப்போ தமிழர்கள் வந்து பூர்வகுடி இல்லை, அவங்க புலம்பெயர்ந்ததுனால இப்போ இவங்க வந்து வந்தேரி இது பூர்வகுடிங்கிற பாலிடிக்ஸை பேச முடியாது. ஆனால் மனிதகுல வரலாறு என்பதே புலம்பெயர்ந்து தான் வந்திருக்குது. யாருமே எங்கேயுமே ஒரே இடத்துல நிலையாக இருக்கிற பல இடங்களில் புலம்பெயர்ந்து தான் வந்திருக்கிறாங்க. அவங்களுக்கும் அறிவியல் பூர்வமற்ற ஒரு கற்பனையான வரலாறு தான் இருக்கிறது. ஔவையார் யார் படிக்க வச்சா, திருவள்ளுவர் யார் படிக்க வச்சா, முப்பாட்டன் பெரும்பாட்டன் அந்த வரலாறு தான் இருக்கிறத தவிர அவங்களுக்கும் அறிவியல் பூர்வமான வரலாற்று ஆய்வுகள்லையோ அதில் வந்து எந்த விதமான விருப்பங்கள் கிடையாது. அப்போ அங்கேருந்துமே ஒரு எதிர்மறை தாக்குதல் வரும். வந்து இதையெல்லாம் தாண்டி தான் இதை வந்து கொண்டு போக வேண்டும். ஆனால் வந்து கண்டிப்பாக இது வந்து மிகப்பெரிய மைல்கல் அப்படின்னு தான் சொல்லணும். வந்து இது அடுத்தடுத்த கட்டங்களில் வந்து ஆய்வுகள் வந்து மேற்கொள்ளப்படுகிற பொழுது இன்னமும் நமக்கு ஆச்சரியம் தரத்தக்க பல முடிவுகள் கிடைக்கும். அதை உறுதி செய்யக்கூடிய பல துணை முடிவுகளும் துணை ஆய்வுகளுமே நமக்கு கிடைக்கும். இது உலக அளவில் வந்து நிரூபிக்க வேண்டிய, நிலைநாட்ட வேண்டிய ஒரு கடமைங்கிறது தமிழ்நாடு முதல்வருக்கு மட்டுமல்ல, தமிழர்களாகிய நம் எல்லாருக்குமே இருக்கிறது. அது